நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல். செய்திகள் வாசிப்பது கீதா. குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் விஜர்ஜன ஊர்வல நிகழ்ச்சியில் அனைத்து டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு டாஸ்மாக் கடைகளையும் மூடவில்லை என செய்தியாளர்களை சந்தித்த போது கேள்வி எழுப்பினார் இந்து திராவிட மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் விநாயகர் விஜர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள், செஞ்சு ராஜா கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு அமைக்கப்பட்ட 10 அடி உயர ஆபரேஷன் சிந்தூர் விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி விநாயகர் சிலைகளை வாகனத்தில் ஏற்றி கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். குரோம்பேட்டையில் இருந்து 26 சிலைகள் ஊர்வலமாக வேளச்சேரி பிரதான சாலை வழியாக நீலாங்கரை கடற்கரையில் கரைக்கப்படும் என தெரிவித்தனர். இதில் இந்து இயக்க தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு மற்றும் இந்து திராவிட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட சிலைகள் 2 நாட்களாக கடையில் கரைக்கப்பட்டன. குரோம்பேட்டையில் 26 சிலைகள் நீலாங்கரை கடற்கரையில் கரைக்கப்படும் எனவும், தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக நடத்தப்பட வேண்டும், மற்ற மாநிலங்களில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டாஸ்மாக் கடைகள் கூட மூடப்படவில்லை எனவும், விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பது அடுத்து வரும் ஆட்சியில் சிம்மாசனத்தில் அமர வைக்க மாட்டார் விநாயகர் எனவும், அடுத்த ஆட்சியில் பாஜக அல்லது இந்து இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் உழைத்த தலைவர்கள், அரசர்களின் சிலைகள் வைக்கப்படும் என தெரிவித்தார்.
இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே 10,000க்கும் மேற்பட்ட விநாயகர்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளோம். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சென்னை, வேலூர், தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களிலே விநாயகர் சதுர்த்தியினுடைய விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் சென்னையை மையப்படுத்தி குரோம்பேட்டையிலே இந்த பாரத தேசத்திலே காஷ்மீரிலே இந்துக்களா என்று சொல்லி பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டு படுகொலை செய்தனர். அந்த நிகழ்வுக்காக இந்த பாரத பிரதமர் அவர்கள் சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரிலே பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை எல்லாம் உடைத்து எறிந்து வெற்றி கண்டார். அதன் நினைவாக இந்த பகுதியிலே சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி விநாயகர் என்ற விநாயகரை இந்த குரோம்பேட்டை பகுதியிலே பிரதிஷ்டை செய்துள்ளோம். இந்த விநாயகர் இன்றைய தினம் விசர்ஜன ஊர்வலத்திற்கு புறப்படுகிறார். இன்னும் சில மணி நேரத்தில் நீலாங்கரை கடற்கரையிலே அவர் ஆற்றிலே கடல் நீரிலே கரைக்கப்பட்டு மக்களினுடைய செல்வ வளங்கள் எல்லாம் பெருக வேண்டும், எல்லா மக்களும் நன்மையோடு வளர வேண்டும், எந்த வியாதியும் எந்த விதமான தொந்தரவுகளும் நெருங்கக்கூடாது என்ற இந்த வேண்டுதலை எங்களுடைய இறைவன் வெற்றி பெறச் செய்வார். ஆனால் தமிழகத்திலே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தமிழக அரசு பல வகையிலே தடை. எங்களுக்கு 2-3 இடங்களிலே சென்னையிலே விநாயகனுடைய பந்தல்கள் பிரித்து எடுக்கப்பட்டு சென்றுள்ளது. பல அதிகாரிகளிடம் விநாயகர் சதுர்த்தி விழா முடியும் தருவாய் வரை நாங்கள் பேசி விநாயகர் சிலைகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்துள்ளோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். தமிழக அரசு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது. ஆந்திராவிலே 15,000 விநாயகர் சிலை பிரதிஷ்டை பெற்ற இடங்களுக்கு 25 கோடி ரூபாய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எரிசக்தி துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் 25 கோடி நிதி ஒதுக்கியுள்ளார். இது போன்ற செயலெல்லாம் என்றைக்கு தமிழகத்திலே வரும், என்றைக்கு இந்த தமிழகம் விடிவெள்ளி காணும், என்றைக்கு இந்த இந்துக்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்த தமிழக அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும், அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த செய்தியின் வாயிலாக இங்கே தெரிவித்துக் கொள்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நவுத்துவோம், அடி மேலே அடித்து நவுத்துவோம். இல்லைன்னா இந்த தடவை இந்த விநாயக பெருமான் அவர்களுக்கு தலையிலே கொட்டு வைத்து விநாயகருக்கு வாழ்த்து சொல்லாதவரை இந்த தடவை அரியாசனத்திலே அமர்த்தாமல் வீட்டிற்கு இந்த விநாயகர் அனுப்பி வைப்பார். கடற்கரை ஓரமாக சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நிலையை இந்த விநாயக பெருமான் ஏற்படுத்துவார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சியினுடைய வரும்போது என்னெல்லாம் ஓலை சொன்னாங்களோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அனைத்து டாஸ்மார்க்குகளையும் மூடுவோம், அனைத்து டாஸ்மார்க் கடைகளையும் இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க. கொரோனா காலகட்டங்களில் கூட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு முதலமைச்சர் முதல் கொண்டு கனிமொழி முதல் கொண்டு அத்தனை திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்களும் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த டாஸ்மார்க் கடைகளெல்லாம் இழுத்து மூடுவோன்னு சொன்னாங்க. 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றும் 7-8 மாதம் தான் இருக்குது. அடுத்த தேர்தல் வருது. ஒரு கடையும் இழுத்து மூடலை. தமிழகத்தில் அனைத்து சாராய ஆலைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்துதுன்றது இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய 7 கோடி மக்களில் அறிவுபூர்வமாக தெரிஞ்சோம், அவ்வளோ பேருக்கும் தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவோன்னு சொன்னார். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் சீரழித்து கைது செய்து வைத்து உங்களுக்கு எதுவும் தர முடியாதுன்னு ஒரு கீழ்த்தரமான செயலை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மின்சாரத்தை குறைப்போனார். மின்சாரம் உட்கார்றதுல கீழே சூடு ஏறுற அளவுக்கு ஏறி போயிருக்குது.
தலையெல்லாம் சூடு ஏறி போயிருக்குது. மின்சாரத்தினுடைய நாங்களாம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கட்டணும் கரண்ட்டு. இன்னைக்கு மாதம் 8000 ரூபாய் 9000 ரூபாய் கட்டுறோம் கரண்ட் பில்லு. 2 மாதத்திற்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய மின் கட்டண பதிவை 1 மாதத்திலே எடுத்தால் இந்த மக்களுக்கு அரசு பெரும்புடும்புத்திரியருக்கு சிலை இல்லை, வீதிக்கு வீதி தேவர் பெருமானுக்கு சிலை இல்லை, வீதிக்கு வீதி மருதுபாண்டிய சகோதரருக்கு சிலை இல்லை, வீதிக்கு வீதி வாவு சிதம்பரனாருக்கு சிலை இல்லை, வீதிக்கு வீதி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை இல்லை. எங்க கலைஞர் போற இடமெல்லாம் படுத்த இடமெல்லாம் இருக்கிற மாதிரி வீதிக்கு வீதி கலைஞரனுடைய சிலை. இது அவசியம்தானா? பீச்சில் பேரரசு பெரும்பிடுகுமுடிய 1350 ஆண்டுகள் இந்த நாட்டிலே 16 போர்களுக்கு மேல் போர் புரிந்து இந்த நாட்டை வெற்றி கண்ட மாமனிதன் பேரரசு பெரும்பிடுகு முத்திரையருக்கு மெரினா கடற்கரையிலே சிலை அமைக்க வேண்டும். ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும். ராஜராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும். மருதுபாண்டியருக்கு சிலை அமைக்க வேண்டும். அங்கே தூங்கி கொண்டிருக்கின்ற இழவு எடுத்த அந்த சிலையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய அடுத்த நல்ல ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ எங்களுடைய இந்துக்களினுடைய தலைமை ஏற்கக்கூடிய ஆட்சி வந்தால் நாங்களே அனைத்தையும் அகற்றிவிட்டு எல்லா விதமான இந்த தேசத்திற்காக உழைத்த அனைத்து அரசர்களுடைய சிலையும் அங்கே அமர்த்துவோம் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.